முருகர் நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போறாருங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனோ தைரியம் வேணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபியர், டவுட் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆழ் மனசுல இருக்கு. அதெல்லாம் நான் எடுக்கிறேன். அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரெட் செவ்வாய், அங்காரகன் இல்லையா? முருகர்னா ரெட் கலர். நம்ம பச்சை கலர் பாக்குறோம், மஞ்சள் கலர் பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு ரூபம் அவரோடது வரும்போது ஒவ்வொரு கலர். அப்ப அறுபடை வீடு ஒவ்வொரு சக்கரத்துக்கு உகந்தது. ஒரு ஒரு சக்கரமும் ஒவ்வொரு வீட்டோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு சக்கரம் அப்படின்னா என்ன? நமக்குள்ள இருக்கிற 6 சக்கரம் அவரோட 6 வீடு. 7வதுங்கிறது அவர் இருக்கக்கூடிய மேல் லோகம். சரிங்களா? சோ முதலாவது சக்கரம், அதாவது மூலாதார சக்கரம், விச் இஸ் ரெட் கலர். அத நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அந்த சக்கரத்தை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா, நீங்க சிகப்பு கலர் ஆடைகளை நீங்க போட்டுக்கலாம். இல்ல உதாரணத்துக்கு சிகப்பு கலர் ஏதாவது ஃப்ரூட் இருக்குன்னா அது முருகருக்கு பிரசாதமா படைச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரெட் கலர் மலர்களை நீங்க உங்க பக்கத்திலே வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சிகப்பு கலர் ஒரு துணியோ ஒரு கர்ச்சீஃபோ நீங்க வச்சுக்கும் போது அந்த கலரோட எஃபெக்ட் அண்ட் இம்பாக்ட் உங்க சக்கரத்துல இருக்கு. ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ மூலாதாரம் பேஸ் சக்கரா, சரிங்களா? ரூட் சக்கரா. அப்போ உங்களுக்கு சில விதமான கிரவுண்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்ணணும். நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்துக்கு நான் என்னென்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்றதுக்குன்னு இருக்கும்.